الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر ولله الحمد. الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وسلم. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وحاجه قومه قال أتحاجوني في الله وقد هدان ولا أخاف ما تشركون به إلا أن يشاء ربي شيئا وسع ربي كل شيء علما أفلا تتذكرون. صدق الله العلي العظيم. அகில உலகையும் படைத்து பரிபாலித்து ரட்சிக்கும் அல்லாஹுக்கே எல்லா புகழும் உரித்தானது. சலாத்தும் சலாமும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது குடும்பத்தினர் தோழர் தொடர்ந்தோர் அனைவரின் மீதும் உலகில் உள்ள மூமின்களான நல்லடியார்களான ஆண்கள் பெண்கள் அனைவரின் மீதும் குறிப்பாக ஈதுல் அல்ஹா தியாக திருநாள் பெருநாள் தொழுகைக்காக ஈதுகாவிலே ஒன்று குழுமி இருக்கும் நம் அனைவர் மீதும் என்னென்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய பெரியோர்களே, இளைஞர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, முன்னதாக ஈதுல் அல்ஹா தியாக திருநாள் வாழ்த்துக்களை ஜமாத் இஸ்லாமியின் கோவை பெருநகர கிளையின் சார்பாகவும் அதன் கீழ் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அனைத்து துணை அமைப்புகள் நிறுவனங்களின் சார்பாகவும் குறிப்பாக SIO இந்திய மாணவர் இஸ்லாமிய அமைப்பு, GIO இந்திய மாணவியர் இஸ்லாமிய அமைப்பு, CIO இந்திய பாலர் சங்கம், பெண்கள் பிரிவு மற்றும் மஸ்ஜிதுகள் அனைத்தின் சார்பாகவும் குறிப்பாக மஸ்ஜிதுல் இஹ்சான் மஸ்ஜிதுல் ஹுதா பள்ளியினுடைய நிர்வாகத்தின் சார்பாகவும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்வதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்திய அளவிலும் தமிழக அளவிலும் பெரிய அளவுக்கான ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்திலே மீண்டும் ஒரு தியாக திருநாளை கொண்டாடுகிற பாக்கியத்தை அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா நம் அனைவர்களுக்கும் வழங்கி இருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே உரியது. அல்லாஹு அக்பர். அல்லாஹ்வே மிகப்பெரியவன். எந்த இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தியாகத்தின் நினைவால் இந்த பெருநாளை கொண்டாடி கொண்டிருக்கின்றோமோ, அந்த இப்ராஹிம் நபியினுடைய வாழ்க்கையிலிருந்து கிடைக்கக்கூடிய ஏராளமான வாழ்க்கை பாடங்களிலிருந்து ஒரே ஒரு பாடத்தை மட்டும் இந்த உரையிலே நாம் நினைவு கூறலாம். அது அல்லாஹுவை தவிர வேறு எதற்கும் வேறு எவனுக்கும் அஞ்சக்கூடாது என்கிற பாடம். திருக்குரான் ஷரீஃபிலே அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா 6வது அத்தியாயத்தின் 80வது வசனத்திலே இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கையில் நடைபெற்ற ஒரு சம்பவத்தை தொழுவான். வஹாஜஹு கௌமுஹு, அவருடைய சமுதாயத்தார் அவரிடத்திலே தர்க்கம் செய்த பொழுது கால அத்துஹாஜூனி ஃபில்லாஹி வகத் ஹதான், அவர் தம்முடைய சமுதாயத்தை நோக்கி கூறினார், சின்னமாக அல்லாஹ் எனக்கு நேர்வழி காட்டி இருக்க அவனை பற்றியா என்னிடம் தர்க்கம் செய்கிறீர்கள்? நீங்கள் இந்த வசன தொடரை கொஞ்சம் கவனிக்க வேண்டும். இப்ராஹிம் நபி தன் சமுதாயத்தவரை நோக்கி கேட்கிறார், அல்லாஹ் எனக்கு ஹிதாயத்தை வழங்கி இருக்க அவன் விஷயத்தில் என்னிடத்தில் தர்க்கம் செய்கின்றீர்களா? வலா அகாஃபு மா துஷ்ரிகூன பிஹி, நீங்கள் இறைவனுக்கு எவற்றையெல்லாம் இணை வைக்கின்றீர்களோ அவற்றுக்கு நான் ஒருபோதும் அஞ்ச மாட்டேன். இங்கே இந்தியாவிலே மதங்களின் பெயரால் தான் ஆட்சி நடைபெறுகிறது. கடவுள் நம்பிக்கையின் அடிப்படையில் தான் சிறுபான்மையினர்கள் ஒடுக்கப்படுகின்றார்கள். கடவுளின் பெயரை சொல்லித்தான் அனைத்து அநியாயங்களும் அரசியல் கொடுமைகளும் அரங்கேறிக் கொண்டிருக்கின்றன. இங்கே அரங்கேறிக் கொண்டிருக்கக்கூடிய அராஜகங்களுக்கு பின்னால் மதம் இருக்கிறது, கடவுள் நம்பிக்கை இருக்கிறது, பல தெய்வ நம்பிக்கையின் அடிப்படையிலான அச்சுறுத்தல்கள் தான் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த பின்னணியில் இந்த வசனத்தொடரை கவனியுங்கள்.
வலா அகாஃபு மா துஸ்ரிகூன பிஹி, அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கெல்லாம் நீங்கள் இணை வைத்துக் கொண்டிருக்கின்றீர்களோ அந்த இணை கடவுள்களுக்கு நான் ஒருபோதும் அஞ்ச மாட்டேன். இல்லா ஐயஷா ரப்பி ஷைஆ, என்னுடைய இறைவன் நாடினால் தான் எது ஒன்றும் நடக்க முடியும். வசிஅ ரப்பி குல்ல ஷைஇன் இல்மா, என்னுடைய இறைவனுடைய ஞானம் எல்லாவற்றையும் சூழ்ந்திருக்கிறது. அஃபலா ததக்கரூன், நீங்கள் நல்லுணர்வு பெற மாட்டீர்களா என்று தொடங்கி அடுத்த வசனத்திலே கைஃப அகாஃபு மா அஷ்ரக்தும், நீங்களாகவே ஏற்படுத்திக் கொண்ட கடவுளர்களுக்கு நான் எப்படி அஞ்சுவேன்? நீங்களாக ஏற்படுத்திக் கொண்ட கற்பனை கடவுள்களுக்கு நீங்கள் வேண்டுமானால் அஞ்சுங்கள், நான் ஏன் அஞ்ச வேண்டும்? வலா தகாஃபூன அன்தும் அஷ்ரக்தும் பில்லாஹ், நீங்கள் அவற்றையெல்லாம் அல்லாஹ்வுக்கு சமமாக இணை வைக்கின்ற பொழுது மாலம் யுனஸில் பிஹி அலைக்கும் சுல்தானா, எவற்றை குறித்து இவையெல்லாம் இறைமையிலே கூட்டானவைதான் என்பதற்கு எந்த ஆதாரத்தையும் அல்லாஹ் உங்களுக்கு இறக்கி அருளவில்லையோ அந்த பொய் கடவுள்களுக்கு நான் எப்படி அஞ்சுவேன்? எனவே நம் இரு கூட்டத்தார்களிலே அச்சமில்லாமல் வாழ்வதற்கு அதிக தகுதியுடையவர்கள் யார் என்பதை முடிவு செய்து கொள்ளுங்கள். மிக மிக உணர்வூட்டக்கூடிய வார்த்தை. உங்க ரெண்டு பார்ட்டிகளை, நீங்களும் நானும், நீங்கள் பல தெய்வ நம்பிக்கையை கொண்டிருக்கிறீர்கள், இணை வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள், பொய் கடவுள்களை நம்பிக்கொண்டிருக்கிறீர்கள். நான் உண்மையான கடவுளுக்கு அடிபணிந்து கொண்டிருக்கிறேன். எனவே பயமில்லாமல் வாழ்வதற்கு தகுதியானவர்கள் நீங்களா நாமா என்று பார்த்து விடுவோம். இன்குந்தும் தஅலமூன், நீங்கள் அறிவுடையவர்களாக இருந்தால் நான் சொல்லக்கூடிய இந்த விஷயத்திற்கு பதில் தாருங்கள் என்று கேட்பார். கண்ணியத்திற்குரியவர்களே, இதுதான் இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கையிலிருந்து பல பாடங்களிலே இன்றைய அரசியல் பின்னணியிலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய பாடம். அஞ்ச மாட்டோம், எப்பேற்பட்ட அடக்குமுறைகளுக்கும் அஞ்ச மாட்டோம். வட மாநிலங்களால் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஆட்சி மாற்றத்தின் விளைவாக முட்டாள்தனமும் மூர்க்கத்தனமும் கொண்டவர்களாகிய சங்கி பைத்தியங்கள் வழக்கம் போல முஸ்லிம்களுக்கு எதிரான கொடுமைகளை அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு பாபர் மஸ்ஜித் இடிக்கப்பட்ட பொழுது இந்திய தேசம் நடுங்கியது. இந்திய இறையாண்மையின் மீது சம்மட்டி அடி அடிக்கப்பட்டது. உலக அரசியல் அரங்கத்தையே அது ஆட்டி படைத்தது. ஆனால் இன்றைக்கு அது மாதிரியான எந்த விதமான சலனமும் இல்லாமல் பல பள்ளிவாசல்கள் இடிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. குறிப்பாக மேற்கு வங்க மாநிலத்திலே சமீபத்தில் நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலின் பின்னணியில், மாநில தேர்தலின் பின்னணியிலே மேற்கு வங்கத்திலே வெற்றி பெற்றிருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் இந்த கொடுமைகளை சத்தமில்லாமல் அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். மாடுகளை அறுப்பதனுடைய பெயர்களிலே முஸ்லிம்களை கொலை செய்வது போன்ற கொடுமைகள் அன்றாட நிகழ்வுகளாகி கொண்டிருக்கின்றன. இங்கே ஒரு செய்தி. இந்த நிலையிலே மேற்கு வங்க முஸ்லிம்கள் குர்பானி சம்பந்தமாக எடுத்த முடிவு சங்கிகளை அசைத்து விட்டிருக்கிறது. இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டார்கள் அல்லவா ஒரு கேள்வி, அச்சம் இல்லாமல் வாழ்வதற்கு தகுதியானவர்கள் நீங்களா நாங்களா? இங்கே சங்கிகள் அஞ்சிக் கொண்டிருக்கிறார்கள். மேற்கு வங்க முஸ்லிம்கள் இந்த வருடம் குர்பானி கொடுக்கவில்லை. சரியாக சொன்னால் குர்பானியை குர்பானி கொடுத்திருக்கிறார்கள். சரியாக சொன்னால் குர்பானியை குர்பானி கொடுத்திருக்கிறார்கள். நாம் பாடம் பெற வேண்டிய செய்தி. கண்ணியமானவர்களே, அல்லாவுக்காக எதனையும் தியாகம் செய்வதற்கு தயார் என்பதனுடைய அடையாளம் தான் தியாக திருநாள் என்று முஸ்லிம்களாகிய நாம் கொடுக்கக்கூடிய குர்பானி. இப்பொழுது இஸ்லாத்தையும் முஸ்லிம்களையும் தற்காத்துக் கொள்வதற்காக வேண்டி, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு ஈமானிய வழியிலே உறுதியான நடைபோடுவதற்காக வேண்டி இப்பொழுது குர்பானியையும் நாங்கள் குர்பானி கொடுத்து விட்டோம். நாங்கள் குர்பானி கொடுப்பதில்லை, மாடுகளை வாங்குவதில்லை, அறுப்பதில்லை என்று முடிவு செய்த பொழுது அதனால் பாதிக்கப்பட்டவர்கள் முஸ்லிம்கள் அல்ல, சாதாரண மக்களாக இருக்கக்கூடிய மாட்டு வியாபாரிகளான பெரும்பான்மையான இந்து சமுதாயத்தை சார்ந்தவர்கள். அதனால் மேற்கு வங்க மாநிலத்தினுடைய குறிப்பிட்ட ஆட்சியாளர்கள் முஸ்லிம்களிடத்திலே கெஞ்ச வேண்டிய நிலைமை வந்திருக்கிறது. தயவு செஞ்சு மாடுகளை வாங்கிக்கங்க, குர்பானி கொடுங்க, உங்களுக்கு நாங்க பாதுகாப்பு தருகிறோம். ஆனால் முஸ்லிம்களுடைய பதில் என்ன? உங்களுடைய கருத்தின் அடிப்படையில் பசுமாடு, கோமாதா நாட்டினுடைய தேசிய விலங்காக அறிவித்துக் கொள்ளுங்கள், நாங்கள் குர்பானி கொடுக்க மாட்டோம். அறிவிக்க வேண்டும்.
என்று சொல்லி இருக்கிறார்கள். ஆடி போயிருக்கிறது அரசாங்கம். அப்போ இப்ப குர்பானியையும் குர்பானி கொடுத்து விட்டோம். குர்பானி கொடுத்து விட்ட பிறகு இனி இஸ்லாத்திற்காக வேண்டி எதனையும் குர்பானி கொடுக்க தயாராக இருப்போம். பின்னாடி இருக்கக்கூடிய செய்தி. கண்ணியத்திற்குரியவர்களே, எப்பொழுதெல்லாம் முஸ்லிம் சமுதாயம் தைரியத்தை இழந்து சோர்ந்து போனதோ அந்த சந்தர்ப்பங்களில் எல்லாம் முஸ்லிம் சமுதாயம் தோல்வியை தழுவி இருக்கிறது என்பதுதான் வரலாறு. ஆனால் அதே நேரத்தில் முஸ்லிம்கள் சிறுபான்மையினராக இருந்தாலும் அல்லாஹ்வின் மீதான நம்பிக்கையின் அடிப்படையிலே, ஈமானிய உறுதியின் அடிப்படையிலே வீர நடை போற்ற பொழுது அவர்கள் பெரும்பான்மை சமுதாயத்தையும் வென்றிருக்கிறார்கள் என்பதுதான் இஸ்லாத்திற்குண்டான வரலாறு. அலைஸல்லாஹு பிகாஃபின் அப்தா, மூமின்களுக்கு அல்லாஹ் போதுமானவனாக இல்லையா? வயுஹஃபிவுனக பில்லதீன மின் தூனிஹி, அல்லாஹ்வை தவிர மற்றவர்களை வைத்துக் கொண்டு உங்களை அவர்கள் அச்சுறுத்துகிறார்கள். ஆனால் அல்லாஹ்வே உங்களுக்கு போதுமானவர். சூரத்து ஜுமர் என்கிற 39வது அத்தியாயத்தின் 35வது வசனம் நமக்கு பாடம் எடுக்கிறது. மூமின்களாக இருந்தால், இறையடியார்களாக இருந்தால் அல்லாஹ்வே போதுமானவர். ஹைபர் போலந்து கலமாய் வழியாக இந்தியாவுக்குள்ளே திருட்டுத்தனமாக வந்து குடியேறி இருக்கக்கூடிய ஆரிய கூட்டம் இன்றைக்கு பாரம்பரிய குடிமக்களான இந்தியர்களை, முஸ்லிம்களை நாட்டை விட்டு துரத்த பார்க்கிறார்கள். இன்றைக்கு இந்திய முஸ்லிம்களுடைய தலைவிதியை நிர்ணயிப்பதற்காக வேண்டி பைத்தியக்காரத்தனமான துணிச்சல் காட்டக்கூடிய இந்துத்துவ இனவாதிகளால் சாதிக்க முடியும் என்று நினைக்கவே முடியாது, நினைக்கவே கூடாது என்பதுதான் இப்ராஹிம் நபியினுடைய வாழ்க்கை நமக்கு கற்றுத்தரக்கூடிய பாடம். அன்றைக்கு இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுக்கு அடிபணிவதற்காக தன்னுடைய பாதையிலே நடக்கிற பொழுது குறுக்கிட்டு தடுத்த ஒற்றை ஷைத்தானை 3 இடங்களில் கல்லால் அடித்து விரட்டினார்கள். மீண்டும் கவனியுங்கள், இறை பாதையிலே நடைபோடுகிற பொழுது குறுக்கிட்டு தடை செய்த ஒற்றை ஷைத்தானை 3 இடங்களிலே கல்லால் அடித்து விரட்டினார்கள். அதனுடைய நினைவாக ஆண்டுதோறும் ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய ஹாஜிகள் அதே 3 இடங்களிலே கல்லை எறிந்து அந்த நினைவை புதுப்பித்துக் கொள்வார்கள். என்ன பொருள்? எங்களுடைய வாழ்க்கையிலும் ஷைத்தான் குறுக்கிட்டால் கல்லால் அடித்து விரட்டுவதை போல நானும் விரட்டி விடுவேன் என்பதுதான் அதனுடைய பொருள். இன்றைக்கு நாம் இதை யோசிக்க வேண்டும். அன்றைக்கு இப்ராஹிம் நபி என்கிற இறை தோழரை ஒரு ஷைத்தான் 3 இடங்களிலே தடுத்தான். இன்றைக்கு இந்தியாவிலே இப்ராஹிமிய சமுதாயத்தை 3 ஷைத்தான்கள் இறை வழியில் செல்ல விடாமல் தடுத்துக் கொண்டிருக்கின்றன. அன்றைக்கு ஒற்றை ஷைத்தான் 3 இடம், இன்றைக்கு 3 ஷைத்தான்கள் ஒரே இந்தியா. புரிந்து கொள்ளுங்கள், எல்லா ஷைத்தான்களையும் அடித்து விரட்டுவோம் இப்ராஹிம் நபியினுடைய வழியிலே. இதுதான் இந்த வருட தியாக திருநாள் உரையினுடைய செய்தி. இன்றைக்கு அவருடைய நினைவால் நாம் பெருநாளை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் பிறகு நாம் ஏன் அஞ்ச வேண்டும்? ஒரு விஷயத்தை நினைத்து பார்க்க வேண்டும். முஸ்லிம் சமுதாயத்திற்கே உரித்தான பிரத்யேகமான ஒரு நிலையான தன்மை இருக்கிறது. முஸ்லிம் சமுதாயத்திற்குரிய தன்மை. முஸ்லிம் சமுதாயத்திற்கு மத்தியிலே சில பல குறைபாடுகளும் பலவீனங்களும் இருக்கலாம். ஆனால் இந்த முஸ்லிம் சமுதாயத்திற்கே என்று இருக்கக்கூடிய பிரத்யேகமான ஒரு தன்மை இருக்கிறது. என்ன தெரியுமா? எப்போதுமே சாகாத சமுதாயம். எப்பொழுதுமே சாகாத சமுதாயம் முஸ்லிம் சமுதாயம். இந்த உலகத்தினுடைய கடைசி சமுதாயம். இனி ஒரு புதிதான உம்மத் வரப்போவதில்லை. உம்மத் என்று சொன்னால் அதற்கு ஒரு இறை தூதர்கள் வருவார்கள். இனி இறை தூதர்கள் வரமாட்டார்கள் என்று சொன்னால் இதுதான் அல்லாஹ்வினால் நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய கடைசி உம்மத். இந்த பிரபஞ்சத்தினுடைய உண்மையான அல்லாஹுவாக இருக்கக்கூடிய அந்த கடவுளினுடைய ஒளியாக இருக்கக்கூடிய திருக்குர்ஆன் ஷரீஃப் நம்முடைய கையிலே தான் இருக்கிறது. இந்த முஸ்லிம் உம்மத்தினுடைய கையில் தான் இருக்கிறது. உலக முடிவு நாள் வரைக்கும் இந்த குர்ஆனுக்கு அல்லாஹ் பாதுகாப்பை கொடுத்திருப்பதாக அல்லாஹ் குர்ஆனில் சொல்வான். இன்னா நஹனு நஸல்னா ذிக்ர வ இன்னா லஹு லஹாஃபிதூன். இந்த குர்ஆனை நாம் இறக்கி வைத்தோம், நாமே இதனை பாதுகாக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். யார் நினைத்தாலும் குர்ஆனினுடைய ஒரு எழுத்தை, ஒரு புள்ளியை கூட மாற்றிவிட முடியாது என்கிற உத்தரவாதம் திருக்குர்ஆன் ஷரீஃபின் மூலமாக அல்லாஹ் முஸ்லிம் உம்மத்திற்கு கொடுத்திருக்கிறான். திருக்குர்ஆனுடைய பாதுகாப்புக்கு உத்தரவாதம் கொடுத்திருக்கக்கூடிய அல்லாஹ், திருக்குர்ஆனுடைய பாதுகாப்புக்கு பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹ் அந்த குர்ஆனுக்குரியவருடைய பாதுகாப்பையும் நிச்சயம் ஏற்றுக்கொள்ளத்தான் செய்வான். அதுதான் இயல்பு. ஆனால் அவர்கள் உண்மையில் குர்ஆனுக்குரியவர்களாக இருக்க வேண்டும்.
முஸ்லிம் சமுதாயம் குர்ஆனுக்குரியவராக இருக்கிற வரைக்கும் குர்ஆனிய பாதுகாப்பு குர்ஆனை கையில் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கும் உண்டு என்று உறுதியாக நாம் நம்பலாம். கண்ணியத்திற்குரியவர்களே, முஸ்லிம் சமுதாயத்திற்கு நோய் வரலாம், ஆனால் அந்த முஸ்லிம் சமுதாயம் ஒருபோதும் இறந்து விடாது. அந்த நோய்களுக்கு நிவாரணத்தை தேடிக்கொண்டும் நோய் எதிர்ப்பு சக்தியை திரட்டிக் கொண்டும் இந்த முஸ்லிம் சமுதாயம் எல்லா போராட்டங்களையும் எதிர்நீச்சல் போட்டுக்கொண்டு முன்னேறிக்கொண்டே இருக்க வேண்டும். அப்படி முன்னேறிக்கொண்டே இருப்போம் என்று சொன்னால், முன்னேற வேண்டும் என்கிற ஆசையை நெஞ்சத்திலே இருத்திக் கொள்வோம் என்று சொன்னால், அல்லாஹ்வினுடைய அருளால் நிச்சயம் இந்த உம்மத் ஒருபோதும் சாகாது. அந்த நம்பிக்கையை தக்பீர் ஒலிகளின் மூலமாக உள்ளே ஏற்றிக்கொள்வோம். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்து. அல்லாஹ்வே மிகப்பெரியவன், அல்லாஹ்வே மிகப்பெரியவன், அல்லாஹ்வே மிகப்பெரியவன். அனைத்து புகழும் அவனுக்கே உரியது. வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பாரக்கல்லாஹ் பாரக்கல்லாஹு லனா வ லக்கும் ஃபில் குர்ஆனில் அதீம் வ நஃபஅனா வ இய்யாக்கும் பில் ஆயாத்தி வ ஸிக்ரில் ஹகீம். இன்னஹு தஆலா ஜவாதுன் கரீமும் மலிக்கும் பர்ரு ரഊஃபுர் ரஹீமுன் வ ரப்புன் ஹலீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமித்தீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிஹில் அமீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். ஊஸீக்கும் இபாதல்லாஹி வ இய்யாய அவ்வலம் பித்தக்வல்லாஹ். ஃபஅஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரன் வகூதுஹன் நாஸ் வல் ஹிஜாரா அலைஹா மலாயிகத்துன் கிலாதுன் ஷிதாதுன் லா யஅஸுனல்லாஹ மா அமரஹும் வ யஃபஅலூன மா யு'மரூன். وقال تعالى ولتكن منكم أمة يدعون إلى الخير ويأمرون بالمعروف وينهون عن المنكر وأولئك هم المفلحون. وقال تعالى هو الذي أرسل رسوله بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره المشركون. وقال تعالى إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل وسلم على خاتم النبيين محمد وعلى الخلفاء الراشدين المهديين أبو بكر الصديق وعمر الفاروق وعثمان بن عفان وعلي بن أبي طالب وعلى أزواج النبي الأمهات المؤمنين وعلى سائر الصحابة والتابعين ومن تبعهم إلى يوم الدين رضوان الله تعالى عليهم أجمعين. اللهم انصر من نصر دين محمد صلى الله عليه وسلم واجعلنا منهم واخذل من خذل دين محمد صلى الله عليه وسلم ولا تجعلنا منهم. عباد الله رحمكم الله. إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون ولذكر الله تعالى أعلى وأكبر والله يعلم ما تصنعون.